வெல்கம் டு மூவி மீடியா மக்களே. இன்றைக்கி நாம் தமிழ் டப்பிங்கில் இருக்கக்கூடிய டாப் 10 தரமான த்ரில்லர் வெப் சீரிஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் என்னென்ன வெப் சீரிஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த லிஸ்ட்டில் 10ஆவதாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட் அப்படிங்கிற ஒரு த்ரில்லர் சீரிஸ் தான். இந்த சீரிஸோட மெயின் ப்ளாட்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க. அவங்களோட லைஃப்பை நல்லா லீட் பண்ணிட்டு வராங்க. பட் ஒரு நாள் ஹஸ்பண்டுக்கு தெரிய வருது ஒய்ஃப் வேறு யாரு கூடயோ அஃபேரில் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. இதை அவர் பார்த்துடுறாருங்க. அதனால் ஒய்ஃபை மர்டர் பண்ணிடலான்னு பிளான் போடுறாரு. மர்டரும் பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் என்னாச்சு, அதுதான் அந்த வெப் சீரிஸோட மொத்த கதை. என்ன கேட்டிங்கன்னா, ஒரு ஒர்த் வாட்சான த்ரில்லர் சீரிஸ்னு இதை கண்டிப்பாக சொல்லுவேன். என்கேஜிங்காக இருக்குங்க, போர் அடிக்காமல் நல்ல கிரிப்பிங்காக ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ்லாம் வச்சு செம்மையாக கொண்டு போயிருப்பாங்க. இந்த சீரிஸை கண்டிப்பாக நீங்கள் நம்பி பார்க்கலாம். தமிழ் டப்பிங்லேயும் அவைலபிளாக இருக்குது. ZEE5 ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. நாட் ஃபார் ஃபேமிலி ஆடியன்ஸ். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2021 ரிலீஸ் ஆன சுட்பால் சீரிஸ் தான். இந்த வெப் சீரிஸோட மெயின் ப்ளாட்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, சோஷியல் மீடியா அப்புறம் ஃபோன் யூசேஜ், இதோட டார்க் சைடு அப்புறம் நெகட்டிவ் சைடை பற்றி தான் இந்த சீரிஸில் சொல்லியிருப்பாங்க. இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மினி சீரிஸ் தான். மொத்தம் ஒரு சீசன் 7 எபிசோடு இருக்குது. ஆவரேஜ் ரன்னிங் டைம்னு பார்த்தீங்கன்னா 30-35 நிமிஷம் இருக்குங்க. கான்செப்ட் நல்ல கான்செப்ட் தான். பட் ஸ்க்ரீன் பிளே மட்டும் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடி ஒரு ஒர்த் வாட்சான சீரிஸாங்க. பட் கொஞ்சம் ஸ்லோவாக போகும். தமிழ் டப்பிங்லேயும் அவைலபிளாக இருக்குது. சோனி லீவில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குங்க. நீங்கள் ஃபேமிலியோட பார்க்க முடியாது. ஏன்னா அடல் கண்டென்ட் நிறையவே இருக்குது. ஸோ தனியாகவே உட்காந்து பாருங்கள் இந்த வெப் சீரிஸை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்டார் ரெடிஸான வது சீரிஸாக. இது ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற மிஸ்டீரியஸான விஷயங்கள் அதை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு பிஞ்சு வாட்ச் சீரிஸாக. நாட் ஃபார் ஃபேமிலி ஆடியன்ஸ், மெச்சூர் அடல்ட்ஸ்க்கான சீரிஸுங்க. நல்ல கிரிப்பாக சூப்பராக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற மிஸ்டீரியஸான எலமெண்ட்ஸு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை பார்க்க பார்ட் 2க்கு லீடு கொடுத்து தான் முடிச்சிருப்பாங்க. பட் எனக்கு இந்த சீசன்லேயே ட்விஸ்ட்லாம் ரிவீல் பண்ணி சீசன் 1ஓட முடிச்சிருக்கலான்னு ஃபீல் ஆச்சு. பட் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக தாங்க இருக்கும். மிஸ்ட்ரி த்ரில்லர் சீரிஸும் கூட. ஸோ கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அதை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆன கொஹ்ரா சீரிஸ் தான். இந்த வெப் சீரிஸோட மெயின் ப்ளாட்னு பார்த்தீங்கன்னா ஒரு மர்டர் ஒன்று நடக்குது. அந்த மர்டரான நபருக்கு வெட்டிங் நடக்க போதுங்க. அவர் இறந்து கிடக்கிறாரு. இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ண வர 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த கேஸை சால்வ் பண்ணாங்களா இல்லையா, அதுதான் அந்த வெப் சீரிஸோட ஆக்சுவல் மெயின் ப்ளாட். நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான சீரிஸுங்க. கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். பட் ஆனால் அந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படி இருக்கும், எப்படிலாம் சுத்தல விடும், அதெல்லாம் டீட்டெயிலாக இந்த சீரிஸில் சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக ஒரு பார்க்க வேண்டிய வெப் சீரிஸுங்க. நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஒரு மினி சீரிஸாங்க. மொத்தமே 6 எபிசோட்ஸாக இருக்குது. நாட் ஃபார் ஃபேமிலி ஆடியன்ஸ். ஸோ கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2021 ரிலீஸ் ஆன ஆரண்யாக் வெப் சீரிஸாக. இந்த வெப் சீரிஸோட மெயின் ப்ளாட்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரினர் பொண்ணை ரேப் அண்ட் மர்டர் பண்ணி யாரோ ஒரு காட்டில் தொங்க விட்டு போயிடுறாங்க. இது அந்த ஊர்க்காரங்க இதை பார்த்தீங்கன்னா சிறுத்தையோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஸ்டீரியஸான விஷயத்தை சொல்கிறாங்க. பட் அது யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்க்காரங்களுக்கும் தெரியாது. இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி நிறைய மர்டர்ஸ் நடந்திருக்கு. இதெல்லாம் போலீஸ் ஆஃபீஸர்ஸான 2 பேர் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அதுதான் அந்த வெப் சீரிஸோட மொத்த கதை. நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க இந்த சீரிஸு. நல்ல ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் சீரிஸும் கூட. ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அப்புறம் ஸ்க்ரீன் ப்ளே கூட நல்ல கிரிப்பிங்காக இருக்கும். அந்த சஸ்பென்ஸை கடைசி வரைக்கும் நல்லா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற சீன்ஸ்லாம் கூட செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த வெப் சீரிஸை பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. நாட் ஃபார் ஃபேமிலி ஆடியன்ஸ். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2022 ரிலீஸ் ஆன பூமி என்ன சுற்றுது அப்படிங்கிற சீரிஸ் தான். இந்த சீரிஸோட மெயின் ப்ளாட்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் டெலிவரி ஒர்க் பண்ணுற ஹீரோ அண்ட் காப்பாக இருக்கிற ஹீரோயின் 2 பேரும் ஒரு டைம் லூப்பில் மாட்டிக்கிறாங்க. இவங்க அந்த லூப்பில் மாட்டினதுக்கான ரீசன் என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, அதுதான் அந்த சீரிஸோட மொத்த கதை. ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டம்ப்ட்டுங்க. நல்ல என்கேஜிங்காக இருந்தது. அதுவும் அந்த டைம் லூப் சீரிஸ் வேறு. ஸோ சொல்லவா வேணும். கண்டிப்பாக போர் அடிக்காமல் நல்ல என்கேஜிங்காக அந்த சீரிஸை கொண்டு போயிருந்தாங்க. இந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஆஹா பிளாட்ஃபார்மில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. மெச்சூர் ஆடியன்ஸ்க்கான சீரிஸு. ஸோ கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2022 ரிலீஸ் ஆன எஸ்கேப் லைவ் சீரிஸாக. இந்த சீரிஸோட மெயின் ப்ளாட்னு பார்த்தீங்கன்னா டிக்டாக் மாதிரி எஸ்கேப் லைவ்னு ஒரு ஆப் கம்பெனி ஒரு காம்படிஷன் வைக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டாக வர்றவங்களுக்கு எவ்வளோ ப்ரைஸ் அமௌண்ட்னு சொல்லிடுறாங்க. அதுக்காக ஒரு 6 பேர் ரொம்ப தீவிரமாக அந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது இந்த ஆப்பால், அதுதான் அந்த சீரிஸோட கதை. நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான சீரிஸுங்க. ஒரு ஆப்னால நம்ம எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக போகிறோம், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆப்பால் அவங்க லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகுது, அதனால் நடக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி எல்லாமே கிறிஸ்டல் கிளியராக இந்த சீரிஸில் சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக ஒரு பார்க்க வேண்டிய தரமான சீரிஸுங்க. நாட் ஃபார் ஃபேமிலி ஆடியன்ஸ். ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் இப்போதைக்கு எந்த பிளாட்ஃபார்மே அவைலபிளாக இல்லை. நீங்கள் டெலகிராம் அப்படி செக் பண்ணி பார்த்து டவுன்லோட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆன ஸ்கேம் 2003 வெப் சீரிஸாக இந்த வெப் சீரிஸோட கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட வெப் சீரிஸ். அது என்னன்னா இந்தியாவில் நடந்த ஸ்டாம்ப் பேப்பர் ஸ்கேம் பற்றி தாங்க. தமிழில் சொல்லப்போனால் பத்திரத்தை வச்சு நிறைய வந்து கோல்மால் பண்ணியிருப்பாங்க. அப்படி என்ன பண்ணியிருப்பாங்கன்னு தானே யோசிக்கிங்க. இந்த வெப் சீரிஸை பாருங்கள், அதில் எவ்வளோ ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வரும். இந்த ஸ்கேம் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரே ஆள் பார்த்தீங்கன்னா அப்துல் கரீம் தெல்கி. இந்த வெப் சீரிஸை பார்த்து உண்மையிலே வந்து நான் ஸ்டன் ஆகிட்டேங்க. ஏன்னா இந்த ஆள் வந்து அவ்வளோ கோல்மால் பண்ணியிருப்பாரு. எனக்கு வந்து நம்பவே முடியல. இப்படி இல்லாமல் ஒரு ஸ்டாம்ப் பேப்பரை வச்சு பண்ண முடியும், எத்தனை கோடியை வந்து ஆட்டை போட்டிருப்பாருன்னு சொல்லிட்டு இந்த வெப் சீரிஸில் வந்து சூப்பராகவே சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் செம்ம ஸ்க்ரீன் பிளே, டயலாக் ரைட்டிங் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நல்ல போர் அடிக்காமல் என்கேஜிங்காக போகுங்க ஒவ்வொரு எபிசோடும். கண்டிப்பாக இந்த வெப் சீரிஸை வந்து மிஸ் பண்ணாதீங்க. என்னோட சைட்லேருந்து ஹைலி ரெக்கமெண்டட். இந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா சோனி லீவில் வந்து ஸ்ட்ரீம் ஆகுது. தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. மெச்சூர் ஆடியன்ஸ்க்கான வெப் சீரிஸுங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2017 ரிலீஸ் ஆன இன்சைட் எட்ஜ் சீரிஸாக இந்த சீரிஸோட கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் கேம்லிங் கான்செப்டை வச்சு தான் கொண்டு போகிறாங்க. இந்த சீரிஸில் எனக்கு பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்குங்க. நம்ம ஐபிஎல் வந்து பார்த்துருப்போம், அதில் வந்து நடக்கிற பாலிடிக்ஸு, கேம்லிங், அப்புறம் ஒரு சில பிளேயர்ஸோட லைஃப்பை வந்து அதெல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணுது அதெல்லாம் ரியலிஸ்டிக்காக சொல்லியிருப்பாங்க. பட் இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. பட் பார்க்க வந்து நல்லா இருந்தது. அப்புறம் ஸ்க்ரீன் பிளேவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப விறுவிறுப்பாக போச்சு. கிரிக்கெட் ஆடுறதெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. முக்கியமாக விஎஃப்எக்ஸ் ஒர்க்கிங் வந்து சூப்பராகவே இருக்கும். நீங்கள் ஒரு கிரிக்கெட் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. அவ்வளோ ஒர்த்தான சீரீஸுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களோட கிரிக்கெட் ஆடுற ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வெப் சீரிஸ் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது அமேசான் பிரைமில் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. நாட் ஃபார் ஃபேமிலி அண்ட் ஸோ கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆன ஃபர்சி சீரிஸ் தான். இந்த வெப் சீரிஸோட கதைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோட ஃப்ரெண்ட் 2 பேருமே சேர்ந்து கள்ள நோட்டு அடிக்கிற பிஸ்னஸில் வந்து இறங்குறாங்க. இதுக்கப்புறம் இவங்க லைஃப்பில் என்ன மாதிரியான திருப்பங்கள்லாம் நடந்தது அதுதான் அந்த வெப் சீரிஸோட பிளாட்டு. ஒரு டிஃப்ரெண்ட்டான த்ரில்லர் சீரிஸ் பார்த்த ஒரு ஃபீல் இருந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஹீரோட ஆக்டிங், அவருக்கு தமிழ் டப்பிங் கொடுத்த ஆக்டர் ஜியோட வாய்ஸ் ரொம்பவே பயங்கரமாக ஆப்டாக சூட்டாக இருந்தது. என்கேஜிங்காகவும் இருந்ததுங்க இந்த சீரிஸு. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. நாட் ஃபார் ஃபேமிலி ஆடியன்ஸ். அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் த்ரில்லர் சீரிஸ். ஸோ கண்டிப்பாக பார்த்துருங்க.